புத்தர் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். அதனால் ஜெஸ்ஸோ வாங்கிட்டு வந்திருக்கேன். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன். இதை வச்சு ஒர்க் பண்ணலான் இருக்கேன். ஜெஸ்ஸோன்னா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்காகவே இருக்கும். இந்த மெட்டீரியலை வச்சு நம்ம ஸ்பூனை வச்சு பண்ணிக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி கவர் வச்சு இது ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றிட்டு அப்படியே கோன் மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த கார்னர்லாம் அழகாக விழும், அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஒரு கோன் மாதிரி நம்மளே ரெடி பண்ணிவிட்டு அதிலே ஜூஸாக ஊற்றிட்டு சின்ன கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டோம்னா ஒரு இது டிசைன் பண்ணோம்னா நமக்கு வந்து அது ஈஸியாக நமக்கு இருக்கும், கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் அது காய நம்ம வந்து ஒவ்வொரு கோட்டிங்காக பண்ணால் தான் அந்த அந்த இப்போ லோட்டஸாக இருக்கட்டும், அந்த லோட்டஸ் வந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு காஞ்ச பிறகு ஒரு 1 hour கழித்து நம்ம அப்படி வச்சோம்னா நமக்கு அதோடைய திக்னஸ் அப்படி கூட்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு லோட்டஸ் மாதிரி நமக்கு ஒரு அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதை வந்து நான் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கோட்டிங் நீங்கள் செகண்ட் கோட்டியோட முடிச்சிட்டேன். பாருங்கள், முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் 2 days நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். பெயிண்டிங் பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஓகே.